கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக உங்களை இது தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் தேவனுக்குள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சிறு ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் மீண்டுமாக உடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்து தயவுக்காக நன்றி சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாய் விசேஷமாக உடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பி நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்து உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளில் மீண்டுமாக தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்திலே வாழ்த்திற்குரிய அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நம்பிக்கையின் அவசியம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் தியானத்தை தியானிக்க இருக்கிறோம். தேவன் நம்பிக்கை கொடுக்கிறார், சாத்தான் அவநம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறான். நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நாம் என்னதான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும், நாம் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்திற்குண்டான மன்னிப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு முதலாக கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம், வாக்குதத்தம், நற்செய்தியின் ஒரு வசனமாக அந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று அந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் மனிதர்களாகியே பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் ஒரு இடத்துல வேலை கொடுக்கிறார்கள், ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் ஒரு குடும்பம் நடக்கிறது, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளில் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னை படைத்திருக்கிறார். ஆதி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், மனிதனை நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தோட்டத்திலே கொண்டு சென்று அவனை வைத்தார். அவனை வைத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீ தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கக்கூடாது என்ற கட்டளை கொடுத்து நம்பிக்கையோடு இதை செய்வார்கள் என்ற சிந்தனையோடு அவர்களை வைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் புசிக்கக்கூடாது என்ற அந்த விருட்சத்தை அவர்கள் புசித்து சாத்தானுடைய அவநம்பிக்கையை விசுவாசித்து அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை அவசியமில்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்கள் கிறிஸ்துவை தியானிக்க முடியாத, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாத, கிறிஸ்துவனுடைய வார்த்தை கேட்க முடியாத சூழ்நிலையில் நம்பிக்கை நமக்கு தேவையில்லை என்ற சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவானவர் எப்பொழுது தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய கட்டளைகளை மக்களுக்கு அறியப்படுத்த முயற்சித்தாரோ, அதிலிருந்து நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு கூட்டமும் நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு கூட்டமும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படினால் ஆண்டவர் இந்த படைப்பை படைக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு தான் படைத்தார். எப்படியாக இந்த உலகத்தை நாம் படைக்கப் போகிறோம், அதில் மனிதனை படைக்கப் போகிறோம். அந்த மனிதன் நிச்சயமாகவே தேவனுடைய நம்பிக்கையில் வாழ்வாம் என்ற சிந்தனையோடு தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் சாத்தானுடைய வஞ்சனையில் அந்த மனிதன் பாவத்தில் விழுந்து தேவனிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அவன் இழந்து பாவம் செய்யக்கூடியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். படைப்பு என்பது படைப்பும் விழுகையும். அப்படி என்றால் தேவன் உலகத்தை படைத்தார், அண்ட சராசரங்களை படைத்தார், அவற்றில் உள்ள எல்லாவற்றையும் அந்தந்த நாட்களில் கவனமாக நேர்த்தியாக அதை செய்து முடித்து 6வது நாளில் அந்த கடைசி பாகத்திலே மனிதனை படைத்து மண்ணினாலே அவனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவவாயுவை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான் என்று நாம் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த மனிதனையும் படைத்து பூமியையும் படைத்து பூமியில் உள்ள சகலத்தையும் படைத்து அந்த பூமியில் உள்ள சகலத்தையும் ஆள்வதற்காக தேவன் அந்த மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த படைத்த கடினமான கொலை பற்றிய சுருக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான், மூத்த குமாரன் காயேன். அவன்
கொலைபாதகனாக மாறுகிறான். தேவனுடைய நம்பிக்கை அற்றவனாக, தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவனாக, தன்னுடைய சுய நம்பிக்கையின் மேல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும் பொழுது, படைக்கப்பட்ட பூமியும் அதில் வசிக்கப் போகிறவர்களையும் பற்றிய தேவ எண்ணமும் இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தில் பிறந்து அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அல்லது ஊறி திளைத்தவர்களாக்கிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளாக வரும்பொழுது தேவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் உலகத்தின் நிலைமையை நாம் கற்பனை பண்ணி பார்ப்பது மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருந்தாலும், ஆதாம் ஏவாளின் வாழ்க்கையானது தேவனோடும் அவர் படைப்போடும் இணைந்து இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்து அவர்களோடு சஞ்சரித்து, அவர்களோடு பேசி, அவர்களோடு பழகி, அவர் தம்முடைய நற்செய்தியை அந்த மக்களுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்து வந்தார். அவர் படைப்போடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உலகத்திற்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் தேவனுக்குள்ளது. ஆனால் அந்த விருப்பத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய விருப்பத்தின்படி செய்யாமல் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படினால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்தோம் தேவன் மேல் பயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம் என்றால், உலகத்தோடு இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் அவரோடு கூட இணைந்து அவருடைய நம்பிக்கையில் வாழ்வது தேவையில்லை என்ற சிந்தனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நன்றாக இல்லாத ஒன்று இனி நல்லதாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நான் பாவத்தில் விழுந்து, நான் பாவ செய்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அவநம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை உணர்ந்தவனாக நான் கிறிஸ்துக்குள் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய பாவத்தை எனக்கு மன்னித்து என்னை தம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அதாவது ரட்சிப்பின் பாதை என காட்டுகிறார். அந்த நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 ஆண்டவர் சொல்றார், பாவம் செய்த ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் பாவத்தின் விளைவு என்ன செய்ததென்றால், ஆதாமுடைய அவநம்பிக்கை அவனை மீண்டும் மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்கிறது. ஏனென்றால் புசிக்கக்கூடாது என்ற விருட்சத்தை அவன் புசித்தபடினால் ஆண்டவர் சொல்கிறார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். திடீரென்று ஒரு மாற்றம். ஆதாம் ஏவாள் பரதேசு அவர்களை விட்டு பறிப்போனது. அதாவது ஏதேன் தோட்டம் ஒரு பரதேசை போல இருந்தது. அந்த பரலோக வாழ்க்கை போல இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் வாழ்ந்ததினால அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்னர் அது அவர்களுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதித்தது. குற்ற உணர்வு, வலி, நிச்சயமின்மை, மரணம் ஆகியவை திடீரென்று உலகத்தில் ஏற்பட்டது. மரங்களெல்லாம் இலைகள் பழுக்க ஆரம்பித்தது. அதாவது காய்கள் பழுத்து மரத்திலே இருக்கக்கூடியது அது பழுத்து கீழே விழக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டது. அப்படியானால் திடீரென்று வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. மனிதனுடைய தலைமுடி நரைக்க ஆரம்பித்து விட்டது, வெள்ளையாக மாற ஆரம்பித்து விட்டது, இலைகள் உதிர ஆரம்பித்தது, இலைகள் பழுக்க ஆரம்பித்தது, சூழ்நிலைகள் இயற்கையில் எல்லாமே மாறிவிட்டது. மனிதனுடைய அவநம்பிக்கையின் விளைவாக சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிட்டதாக நாம் பார்க்கிறோம். தீய விளைவு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்பிக்கை பாவ மன்னிப்பை கொடுக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தலையை நசுக்குதலும் நம்பிக்கையின் சாரமும். முதல் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி அந்த முதல் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அப்படினால்
மேசியாவை பற்றிய அந்த முதல் வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது என்றால், பாவத்தை விளைவிக்கக்கூடிய, பாவத்தை கொண்டு வந்தக்கூடிய சாத்தானுடைய தலையை இயேசு கிறிஸ்துவானவர் நசுக்குவார், அவனை ஒரு நாளைக்கு அழிப்பார். ஆனால் அவருடைய பாதத்தை இவன் ஏன் செய்கிறான் என்றால், கல்வாரி சிலுவையில் தொங்கவிட்டு ஆணியாலே அடித்தான், காயப்படுத்தினான். காயப்படுத்தினாலும் பரவாயில்லை, தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுக்கும் இனிமேல் அவநம்பிக்கையோடு வாழாமல் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு வாழ்வதற்காக, சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 16:20 ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்படின்றால் நாம் அவநம்பிக்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு சேரும் பொழுதுதான் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து, கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பு என்கிற நம்பிக்கை உருவாகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 யோவான் இப்படியே சொல்கிறாரு, உலகம் அனைத்தையும் போசு போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தின விஷயத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் பரிசுத்தமான இடத்திலே வீற்றிருக்க முடியாது என்பதை ஆண்டவர் உணர்த்தி, பரலோகத்திலிருந்து சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதரையும் இந்த பூலோகத்திலே அவர் விழத்தள்ள பண்ணினார். இந்த பூலோகத்தில் வந்த அந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் என்ன செய்கிறார்கள் அப்படின்றால், தேவனோடு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களிடத்தில் சென்று அந்த நம்பிக்கையில் அவர்கள் வாழாதபடி அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் அவன் செய்கிறான். வெளிப்படுத்தல் 12:17 மீண்டுமாக இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி விடர்களுமாக்கிய அவருடைய சந்ததியான மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று அங்கே யோவான் எழுதுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும், அதாவது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடிய மக்களிடத்தில், அவர்களுடைய சந்ததிகளிடத்தில் சென்று அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறான். ஏனென்றால் ஆதி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு சேர்ந்து எப்படி அவர்களை பாவத்திலே விழத்தள்ளினானோ, அதே போல தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடிய திருச்சபையில் சாத்தானுடைய வேலைகள் அதிகமாக இருக்கும். அவர்களை நம்பிக்கையில், தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து அவர்களை அவநம்பிக்கைக்குள்ளாக கொண்டு வருவதற்குண்டான காரியத்தை இந்த சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். தீர்வு இல்லாமல் நித்திய காலமாய் நடக்கும் போராட்டம் அல்ல இது. ஒரு நாளைக்கு தீர்வு உண்டு இந்த போராட்டத்துக்கு. இது பரலோகத்தில் நடந்த முதல் போராட்டம். அந்த போராட்டம் இப்பொழுது பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்னவென்றால், அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று தோல்வி அடையக்கூடியவர்கள் இந்த பூமியிலேயே மாண்டு போவார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் அல்லது வாழ்ந்து மரித்தவர்கள் கிறிஸ்துவானவர் இரண்டாவது முறை வரும்பொழுது உயிர்த்தெழுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழும் வேளையிலே அவருக்காக போராட்டத்தில் வெற்றி பெற்ற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவதற்குண்டான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. நாம் பாவம் செய்து கொண்டிருந்தாலும், நாம் பாவத்திலே விழுந்து கிடந்தாலும், நம்மை மீட்பதற்காக கிறிஸ்துவானவர், பிதாவானவர் நம்மேல் மிகுந்த அன்புள்ளவர்களாக இருந்து நம்ம என்ன செய்கிறார்கள், சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு தீர்வை அவர்கள் நம்மீது வைத்து, எப்படியாகிலும் இந்த மனிதனை, இந்த மனுஷியை நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த சிந்தனைக்கு உகந்த வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நம்முடைய பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அறிவியல் முன்னேற்றம் அடைந்த பிற்பாடு இறந்து போனவர்களை மனிதனால் உயிருடன் எழுப்ப முடியும் என்று சிலர் நம்புகிறார்கள். இது முடியாத ஒரு காரியம். எப்படி அதை செய்கிறார் என்றால், ஆதலால் சிலர் தாங்கள் இறந்த பின்பு தங்கள் உடலை மிக குளிர்ந்த நிலையில் வைத்து தங்கள் உறுப்பு எதுவும்
அழுகாதிருக்க ஏற்பாடு செய்கிறார்கள். இறந்தோரை மனிதன் உயிரோடு எழுப்பும்போது தங்களையும் அவர்கள் எழுப்பிவிடலாம், தாங்கள் அதன் பின் நிச்சயமாக வாழலாம் என்பது ஒரு சிலருடைய நம்பிக்கை. ஆனால் இது நிச்சயமாக நடக்கக்கூடியது ஒன்று அல்ல. ஏனென்றால் இறந்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. வேறு எந்த மனிதனாலும் இந்த அதிசய காரியத்தை செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பிரச்சனைகளில் யாவற்றையும் என்ன செய்யணும்? மனிதனால் தீர்க்க முடியாது. எனவே அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வை காண்பதற்கு நாம் தேவனிடத்தில் வர வேண்டும். அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர். நாம் ஆலோசனைக்காக அவரிடத்தில் செல்லும் பொழுது அவர் அந்த ஆலோசனை கொடுக்கும். அந்த ஆலோசனைப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தீய விளைவிலிருந்து பாவ மன்னிப்பிற்குள்ளாக நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். வெளியே உள்ள வேறு நபர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. மனிதனை விட்டு வேறு மனிதன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதே போல் தேவனில்லாத உலகில் வாழ்வதை விட தேவன் இருக்கக்கூடிய உலகில் வாழ்வது தான், தேவனோடு இணைந்து வாழ்வது தான் அந்த மேலான ஒரு நம்பிக்கையாக காணப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுள்ள உலகில் வாழ்வது மிக மோசமானது என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே தேவன் இருக்கக்கூடிய, தேவனோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக விளங்குமே தவிர, தேவன் இல்லாத வாழ்க்கை அது அந்தகாரமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வீண் நம்பிக்கை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். அப்படின்றால் ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு செல்லாது. ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. இந்த ஐஸ்வர்யம் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்குமே தவிர, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்லும்போது இந்த ஐஸ்வர்யம் நம்மோடு வருவது இல்லை. அப்படியானால் நீதிமான்கள் அப்படின்றால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தழைத்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், செம்மையாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பார்கள் என்று சாலமோன் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது இந்த காரியத்தையும் சொல்லுகிறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்படின்னா நீ எதை செய், ஆனால் பரலோக பிதாவின் சித்தம் என்ன? அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், அந்த கற்பனையின்படி செய்ய வேண்டும், அந்த கற்பனைகளுக்கு சாட்சியாய் நாம் ஜீவிக்க வேண்டும். இதை விட்டு நான் எத்தனை பிசாசுகளை விரட்டினேன், நான் எத்தனை தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் எத்தனை பாஷைகளை பேசினேன், அற்புதங்களை செய்தேன், இதையெல்லாம் ஆண்டவர் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற அந்த நம்பிக்கையில் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பாவம் உண்டானவுடன் இரட்சகர் ஏற்பட்டதால் நம்பிக்கையின் அவசியம் உண்டான மாத்திரத்தில் நம்பிக்கை உண்டாயிற்று. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்து அந்த ஏதேன் தோட்டத்திற்கு ஆண்டவராகிய தேவன் அந்த தோட்டத்தில் வந்து ஆதாமை கூப்பிடுகிறார். அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே நான் கேட்டு நான் நிர்வாணியாக இருக்கிறபடினால் நான் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பாவம் நிறைந்த அந்த தோட்டத்தில் தேவன் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கி என்ன செய்கிறார் என்றால், அவர்களுக்காக ஒரு ஆட்டை அடைத்து அவர்கள் பாவத்திற்கு மன்னித்து அந்த ஆட்டின் தோலை அவர்களுக்கு ஆடையாக உடுத்த வைக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முன்கூட்டியே நமக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்தில் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருடைய 3 பேருடைய ஆலோசனை கூட்டம் நடந்ததுதான். அதில் உலகத்தை படைக்கப் போகிறோம், அந்த உலகத்தில் மனிதனை படைக்கப் போகிறோம். அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும் பொழுது அவர்கள் பாவம் செய்து பாவத்தில் அக்கிரமத்தில் மூழ்கி இருக்கும்போது இந்த 3 யார் போய் அவர்களுக்காக மரிப்பார்கள், ஜீவனை கொடுப்பார்கள் என்று கேள்வி எழுப்பும்போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை உயர்த்தினாராம். நான் சென்று அவர்களுக்காக மரிக்கிறேன் அப்படின்னு.
அப்போது அந்த சொன்னதின் வாக்குத்தின்படி பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பி யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதருக்கு தேர்வு செய்யும் உரிமை கொடுத்திருக்கிறார், தெரிந்தெடுக்கும் உரிமை கொடுத்திருக்கிறார். இந்த தெரிந்தெடுக்கும் உரிமையை நாம் தவறாக உபயோகிப்பதனால் என்ன செய்கிறோம் என்றால் பாவத்தில் விழுகிறோம். இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை என்னதென்றால் நல்லதை தேர்ந்தெடுத்து நாம் செய்யும் பொழுது நாம் மோட்சத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். தீயதை தேர்ந்தெடுத்து நாம் செய்யும் பொழுது நாம் நரகத்திற்கு போகிறோம் என்பதை வேதம் நமக்கு விளக்குகிறது. அதனால் அந்த உரிமையை பயன்படுத்தின அவன் பாவம் செய்யும் ஆபத்து ஏற்பட்டது. ஆனால் அந்த பாவ பிரச்சனையை தீர்ப்பதற்காக தம்மையே கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தியாகம் செய்தார். எரேமியாவின் புத்தகம் 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மேல் என்னுடைய இருதயத்தை வைக்காமல் நான் உலகத்தோடு என்னுடைய இருதயத்தை வைத்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சபிக்கப்பட்ட காரியத்தில் நான் ஈடுபட்டு இந்த உலகத்தோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து கொள்ளாதபடி இன்னொரு மரித்த பிற்பாடு இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து அந்த நித்திய கால வாழ்வை பெறுவதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே கான்ஃபரன்டேஷன் என்ற புத்தகத்தில் பக்கம் 45 அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க. விழுந்து போன மனிதன் தன் மனித பலத்தால் சாத்தானை வெல்ல முடியவில்லை. எனவே பரலோக சபையிலிருந்து கிறிஸ்து இங்கு வந்து தனது மனித பலத்தோடு ஜெய பலத்தை சேர்த்து மனிதனுக்கு உதவி செய்தார். சாத்தானை வெல்லும் வல்லமையை அவர் உண்டு பண்ணினார். அப்படினால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. தனிப்பட்ட முறையில் நம்முடைய சுயேட்சையோடு எந்த காரியத்தை செய்ய முடியாது. ஒரு பாவத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடு நான் இணையும் பொழுது கிறிஸ்துவானவர் எனக்கு உதவி செய்கிறார். நான் என்னை பாவத்திலிருந்து வெளியேற்றுவதற்குண்டான வல்லமை கிறிஸ்துக்கு மாத்திரம் இருக்கிறது தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்பிக்கை அவசியமாக தேவைப்படுதா? அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்லாம் பார்த்தோம். நம்பிக்கை சாத்தான் மீது அல்ல, கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் நாம் நித்தியராஜ்யத்தில் சேர முடியும். சாத்தான் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு சீர்கெட்டு போகும், அந்தகாரத்தில் இருக்கும், நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம், ஆண்டவருக்காக வாழ்வோம், அவருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் பேசிய வார்த்தையின்படி நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மேல் நம்பிக்கை வைத்து உம்முடைய பாதையிலே நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியார் இந்த நிகழ்ச்சியை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைக்கு ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு வருகிறீர்கள். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.